ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எவ்வளவோ போராடி இந்த போட்டி தோற்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இதெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் அணி எதிரான சூப்பராக விளையாடின டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கான்வே என்ன சொல்கிறீங்க, ரொம்ப ஸ்லோவாக ஆட்டாருங்க, இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தாங்க ஆடினார். அவரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆடினார். நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வந்த டைமில் ஆடிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, அதை விடுங்க. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களோட பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ 200 அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக போலிங் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் போலிங் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அடுத்த போட்டி நாங்கள் சேப்பாக்கத்தில் விளையாடுறோம். கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி எப்படி விளையாடணும் தான் நாங்கள் அடுத்த பிளான் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த போட்டி நாங்கள் மஸ்ட் வின் மேட்ச் வெற்றி பெற்றாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். கண்டிப்பாக அடுத்த போட்டி எங்களுக்கு எல்லாமே நாக் அவுட் மாரி நினச்சி நாங்கள் விளையாடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன், பட் ஜெயிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்த போட்டி கட்டாயம் வெற்றி பெற்று இந்த தொடரில் நாங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காரு. தலைவனை ஸ்டார்டிங் வந்து இறக்கலைங்க. ஒரு 2 மேட்சை தான் இறக்கணும். அதில் ஃபஸ்ட் மேட்ச் சரியாக விளையாடும், செகண்ட் மேட்ச்சு செமையாக பண்ணிட்டார். பட் 200 அடித்தாங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஏதோ 200 வரைக்கும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அடுத்த போட்டி சென்னையில் நம்ம சேப்பாக்கத்தில் கண்டிப்பாக ஸ்பின்னு கோட்டைங்க. அது ஸ்பின்னு கோட்டை தான் சொல்கிறாங்க. நம்ம ஜெயிக்க மாட்டோம், வரவங்க ஜெயிச்சுட்டு போயிடறாங்க. பட் நல்லா இருக்கும் நான் பார்க்குறது. ஏன்னா 100 ஆகும் அதெல்லாம் நல்லா போட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக அவருக்குலாம் ஃபுல் ஓவர் கொடுக்குறாங்க. ஒரு மேட்ச் கூட ஃபுல்லாக ஓவர் போட மாட்டாரு. 3 ஓவர் கொடுக்குறாங்க, 2 ஓவர் கொடுக்குறாங்க, 4 ஓவர் போட்டால் தாங்க அவர் எதனா காட்டுவார் அவர் பெர்ஃபார்மன்ஸை. சரி விடுங்க, ஏதோ முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அடுத்து நம்ம கோட்டைக்கு வரோம், வச்சு செய்யணும். அடுத்த போட்டி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா அடுத்து இன்னும் நம்மளுக்கு 9 போட்டி இருக்குங்க. 9ல் 7 ஜெயிச்சா நம்ம ப்ளே ஆஃப்ஸுக்கு முன்னேறலாம். யார் ஒரு இது இல்லாமல் ரன் ரேட் இல்லாமல் முன்னேறலாம். அதுக்கு நம்ம அடுத்தடுத்த போட்டியை வெற்றி பெறணும். ஏன்னா தொடர்ந்து 4 போட்டி தோற்றுட்டோம். இதுக்கு மேலே தோல்வியா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நம்ம காலியாக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த நம்ம நிலைமையில் தான் இருக்காங்க. நிறைய பேர் மீம் கிரியன்ஸ்லாம் உன் துணைக்கு நீ தான், என் துணைக்கு நான் தான் சொல்லிட்டு 2 பேர் ஃபோட்டோ போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் மீம் வர்றது தான். ஏன்னா 5 கோப்பை 2 டீமும் தூக்கி போட்டு வச்சுக்குது பேக்கில். ஏதோ ஒரு கோப்பை கூட அடிக்காத டீம்லாம் பேசும். அதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படாத, பார்த்துக்கலாம், விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி அடுத்த போட்டி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்துக்கள் கான்வே பேசுறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.